ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று வாசிக்கிறோம். Righteousness exalts a nation. நீதி ஜனங்களை உயர்த்தி வைக்குமா? அந்த நீதி, உண்மை, அந்த பரிசுத்தம், அந்த மகிமை, அந்த கனம் நம்மை உயர்த்தி வைக்கும். நம் ஆண்டவர் நீதி உள்ள ஒரு ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. நாமும் நீதி செய்கிற மக்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நீதியாய் நிற்கும் போது, நீதியாக ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு நாம் நிற்கும் போது அது ஜனங்களை உயர்த்தும், ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய உயர்த்தும் என்று திருமதி சொல்லுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, நீதி ஜனத்தை உயர்த்தும். நமது வாழ்க்கை உயர வேண்டுமானால் நமது வாழ்க்கையில இப்படிப்பட்ட நீதி நமக்கு தேவை. இன்னைக்கு எல்லாரும் ஏமாற்றி வாழவே முடியாது, நிம்மதி இல்லாம போயிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவளை ஏமாற்றி விட்டோம்னால், மற்றவளுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம்னா, மற்றவளுக்கு எதிராக காரியங்களை செய்து விட்டோமையானால் நீதி இழந்து விடுவோம். நமது வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு முன்னதாக உண்மை உத்தமத்தோடு நீதியோடு வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த உண்மை, அந்த நீதி, அந்த பரிசுத்தம், அந்த அர்ப்பணிப்பு நம்மை ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைக்கும். ஒருவேளை இன்னைக்கு கூட நாம் செய்கிற ஒரு சின்ன நீதி நம்மை ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைக்க முடியும். ஆண்டவர் உயர்த்துவார். இந்த உலகம் நீதியை மறந்து போகிறது. ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்னால ஒரு நாளுமே நீதி மரித்து போவதில்லை. நம் உண்மையான இருக்கும்போது அதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். பரிசுத்தமாய் வாழும்போது அதற்கேற்ற பிரதிபலனை தருகிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீதி உன்னை உயர்த்தும். கவலைப்படாதிருங்கள், உண்மையாய் நாம் வாழுவோம். இன்னும் ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவிப்போம். இனியும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு என்று நிற்போம். இனியும் நீதியோடு நியாயத்தோடு ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காகவே இந்த உலகத்தில் வாழுவோம். ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்த கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீதி ஜனங்களை உயர்த்தும் என்று வாசிக்கிறோமே, உமக்கு முன்பதாக உண்மை உத்தமத்தோடு நீதியோடு வாழ, நீதியை செய்ய நீங்களுக்கு பலன் தர வேண்டுமா கெஞ்சிரப்பா. அந்த உண்மையே எங்களை உயர்த்தும் என்று நம்புகிறோமே. உண்மையாய் உமக்கென்று ஊழியம் செய்கிற மக்கள், உண்மையாய் உமக்கென்று காத்திருக்கிற மக்கள் ஒருபோதும் அவர்களை கைவிடுகிற தேவன் அல்லப்பா. நீர் உயர்த்தி வைக்க போகிற தயவுக்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உயர்த்தி வைங்கப்பா. உடைய சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.